இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லோராலும் பேசப்படுற ஒரு முக்கிய விஷயமா இருக்குது இந்த அஸ்ட்ராசெனிகா கோவிட் ஊசி. ஏனென்று சொன்னால் யூகேயை தளமாக கொண்ட இந்த அஸ்ட்ராசெனிகா கம்பெனி உலகம் முழுவதும் தான் சப்ளை பண்ணின கோவிட் ஊசிகளை வித்ரோ பண்ணுறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. அதே வேளையில் யூகேல மட்டும் அஸ்ட்ராசெனிகா ஊசி போட்டவர்கள் 81 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே இது குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே வேளையில் மறுபடியும் ஒரு பாடசாலை மாணவன் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது நேற்றிரவு. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இது குறித்த தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அதே யூகேயில் GCSE உயர்தர பரீட்சையில் மிகவும் ஒரு ஆபத்தான மோசடி சம்பவம் ஒன்று பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் அது. அதை குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இவை உள்ளிட்ட பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள். அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் இருக்கின்றன. லண்டன்ல மறுபடியும் ஒரு பாடசாலை மாணவன் மீது கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இம்முறை தாக்குதலுக்கு இலக்கான மாணவனுடைய வயது 16 வயது. இந்த சம்பவம் நேற்றிரவு நடைபெற்றிருக்கின்றது வடக்கு லண்டனில் உள்ள என்ஃபீல்ட்ஸ் என்ற இடத்துல. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, வீதியால போய்கொண்டிருந்த இந்த மாணவன் மீதும் அந்த மாணவனுக்கு அருகிலே போய்கொண்டிருந்த இன்னும் ஒரு 50 வயதுடைய நபர், அவருக்கும் இந்த மாணவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, 2 பேரும் பக்கத்தில் போய்கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி போய்கொண்டிருக்கக்குள்ள இன்னும் ஒரு 21 வயது இளைஞன் பின்னால 2 பேர் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கான். 2 பேர் மேலேயும் கத்தியால குத்தி தாக்குதல் நடத்தி இருக்கின்றார். என்ன காரணத்துக்காக, ஏன் இந்த தாக்குதல் நடைபெற்று என்று சொல்லி தெரியல. சில வேளை ஏதாவது முன் பகையா முன் விரோதமானு சொல்லி இதுவரைக்கும் எந்த தகவலும் வெளிவரையில. இருந்தாலுமே அந்த தாக்குதல் நடைபெற்று அந்த மாணவன் உயிர் தப்பி இருக்கின்றார். காயங்களோட இப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த தாக்குதலுக்கு இலக்கான மற்ற நபர் 50 வயதுடைய நபர் நேற்று நள்ளிரவு 1 மணி போல மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கின்றார். இப்பொழுது அந்த 21 வயதுடைய தாக்குதல் நடத்திய அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் மேல. ஆனா இதுவரைக்கும் என்ன காரணத்துக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டன்னு சொல்லி சரியா தெரியல. என்ஃபீல்ட்ஸ் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே வேளையில் லண்டனில் இந்த மாதிரியான கத்திக்குத்து தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்கு லண்டன் மேயர் சாதிக் கான் தவறிவிட்டார் என்று சொல்லி இப்பொழுது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கின்றன. UK முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான ஏர்போர்ட்ஸ்லையும் நேற்றில் இருந்து ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட்ஸில் அந்த ஆட்டோமேட்டிக் கேட் இருக்கும். அதாவது கேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் கேட் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி போட்டு உங்களுடைய முகத்தையும் ஸ்கேன் பண்ணி முடியும். அந்த கேட் ஓப்பன் ஆகும், நீங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடலாம். அப்படியான சிஸ்டம் தான் அந்த கேட். அந்த கேட்ஸில் நேற்று ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்ததால் கேட்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகாமல் விட்டுட்டுது, அது வேலை செய்யாமல் விட்டுட்டுது. அப்போ பேசஞ்சர்ஸ் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணினா பாஸ்போர்ட் ஸ்கேன் ஆகுதில்லை, அவையோட ஃபேஸும் அதில் ஸ்கேன் ஆகையில் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஒன்று வந்துட்டுது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு ஏர்போர்ட் 2 ஏர்போர்ட் பாதிக்கப்படலை. UK முழுவதும் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஏர்போர்ட்ஸுமே அதில் பாதிக்கப்பட்டிருக்கு. என்று சொன்னால் எல்லாமே ஒரே நெட்வொர்க்கில் தான் இயங்குதான். இந்த மாதிரியான கேட்ஸ் UK முழுவதும் 270 கேட்ஸ் இருக்காம். இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட இந்த பிரச்சனை இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணப்படையில. இதனால் எல்லா முக்கியமான ஏர்போர்ட்ஸ்லையும் ஆக்கள் உள்ளுக்குள்ள அரைவல் செக்ஷன்ல சரியான கிரவுடாம், ஓவர் கிரவுடா இருக்காம். குறிப்பாக அந்த அரைவல் செக்ஷன்ல கடும் நெருக்கடி நிலவுவதாக சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 8ஆம் தேதியும் நாளைக்கு 9ஆம் தேதியும் யூகேல ரயில்வே ஸ்ட்ரைக் நடந்துருக்குது. நாளைக்கு 9ஆம் தேதி வியாழக்கிழமை எந்தெந்த சர்வீஸ் எல்லாம் தடைப்படும் என்று சொல்லி அந்த லிஸ்ட்டை இதில் ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன்னு பாருங்க. இந்தந்த சர்வீஸ் நாளைக்கு 9ஆம் தேதி வியாழக்கிழமை தடைப்படும். எனவே இந்தந்த ரயில் சர்வீஸை நீங்கள் பயன்படுத்துறதாக இருந்தால் கொஞ்சம் அவதானமாக இருக்கவும். நீங்கள் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் அதுக்கு ரிஃபண்ட் எடுக்க முடியும். ஸோ அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம். மறக்க வேண்டாம், நாளைக்கு 9ஆம் தேதி வியாழக்கிழமை ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரயில் சர்வீஸ் எதுவுமே இயங்காது. ராயல் மெயில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கு. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ராயல் மெயில்ட பார்சல் சர்வீஸ். ஸோ நீங்கள் ஒரு பார்சல் அனுப்பணும்னு சொன்னால் நீங்கள் வளமையாக போஸ்ட் ஆஃபீஸுக்கு போவீங்க. அங்கே போயிட்டு நிறுத்து ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டி நீங்கள் அதுக்குரிய பதிவெல்லாம் மேற்கொண்டு அந்த பார்சலை அனுப்பணும். இதுதான் வழக்கமான நடைமுறை. ஆனால் இப்போ ராயல் மெயில் என்ன செய்திருக்குன்னு சொன்னால், தன்னுடைய பார்சல் சர்வீஸை வெளியாட்களோட விஸ்தரிச்சிருக்கு. அதாவது இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ், நியூஸ் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரியான இடங்களுக்கு தன்னுடைய சர்வீஸை விஸ்தரிச்சிருக்கு. இதுவரைக்கும் 700
300 லொகேஷன்ஸ் வந்து வெளியில் கொடுக்கப்பட்டிருக்காம். அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக தேவையில்லை, இந்த மாதிரியான இடங்களில் கொண்டு போயிட்டு உங்களோட பார்சலை வந்து ட்ராப் பண்ண முடியும். இந்த சம்மருக்கு, அதாவது இன்னும் 2 மாதத்தில் வந்து இது 5000 லொகேஷன்ஸாக அதிகரிக்கப்படுவாம். அதாவது இனிமேலும் நீங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் அல்லது நியூஸ் ஏஜென்ட்ஸ் அல்லது வேறு பிரைவேட் கடைகளில் கொண்டு போயிட்டு நீங்கள் ராயல் மெயிலில் அனுப்ப வேண்டிய பார்சலை வந்து ட்ராப் பண்ண முடியும். அதே வேளையில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடைக்காரர்கள், கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், நீங்கள் ராயல் மெயிலோட கண்டக்ட் பண்ணி அந்த பார்சல் சர்வீஸை வந்து உங்களுடைய கடைக்கு நீங்கள் கொண்டு வரலாம். அதன் மூலம் உங்களுக்கும் ராயல் மெயிலுக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் டீலை கொண்டு வர முடியும். இன்றைய காலப்பகுதியில் யூகே முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது. அதுதான் இந்த GCSE அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் பேப்பர் ஸ்கேம். அது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ A லெவல் எக்ஸாம் பேப்பர் இருக்குது தானே, அந்த பேப்பர் எல்லாத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்கு தாரம் என்று சொல்லி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து இப்போ ஸ்கேமர்ஸ் வந்து வெளிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்குமோ, ஒரிஜினல் எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பேப்பரை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டி அது ஒரு பெரிய நெட்வொர்க் கொண்டு உருவாக்கி அதில் ஸ்கேமில் வந்து நிறைய பிள்ளைகளை வந்து ஈடுபடுத்தி இந்த ட்ராப்புக்குள்ளே வந்து நிறைய மாணவர்கள் மாட்டுப்பட்டு தங்களுடைய பணத்தையும் இழந்து பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இப்போ வந்து எக்ஸாம் போர்ட் வந்து அறிவிச்சிருக்குது, யூகேல வந்து கல்வி அமைச்சும் எக்ஸாம் போர்டும் வந்து அறிவிச்சிருக்கணும். என்னென்னு சொன்னால், தயவு செய்து இந்த ஸ்கேமுக்குள்ளே யாருமே சிக்க வேண்டாம், இது எல்லாமே போய் எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல் பேப்பரும் வந்து இது வரைக்கும் லீக் ஆகலை. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த ஸ்கேமில் சிக்கிப்பட்டு தங்களுடைய பணத்தை இழந்திருக்கணுமாம். இந்த ஸ்கேம் பண்றாக்கள் வந்து நல்ல கவர்ச்சிகரமாக கதைச்சு, நீங்களே கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, நீங்களே தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, எங்களோட எக்ஸாம் பேப்பர் இருக்குது, நீங்கள் இதை வாங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாக எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம், நீங்கள் யூனிவர்சிட்டி எல்லாம் போகலாம்னு சொல்லி நல்ல அட்ராக்டிவாக கதைச்சு மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி அவர்கள்ட்ட இருந்து நிறைய காசை வந்து வசூலிச்சிருக்கணுமாம் இந்த ஸ்கேம் பண்ணுற குழுவினர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பிள்ளையினுடைய பேர் வந்து ஸ்ரேயா. இவா என்ன செய்கிறான்னு சொன்னால், இவாவும் வந்து அந்த ஸ்கேமுக்குள்ளே மாட்டுப்பட இருந்தவா. ஆனால் கடைசி நேரத்தில் எப்படியோ தப்பிட்டா. இப்போ தப்பி வந்து போலீஸுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிறான்னு சொன்னால், எந்தெந்த அக்கௌண்ட் எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட், எந்தெந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த மாதிரியான ஸ்கேமிங் எல்லாம் செய்யணும்னு சொல்லி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய நிறைய அக்கௌண்ட்ஸை வந்து போலீஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறா. இதே மாதிரி எல்லாருமே வந்து விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லி இந்த பிள்ளையும் சொல்லி இருக்குது. அதனால இந்த பிள்ளைக்கு வந்து நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சிருக்குது. எனவே அன்பான பெற்றோர்களே, தயவு செய்து விழிப்பாக இருக்கவும், எந்த ஒரு ஸ்கேமுக்குள்ளேயும் மாட்டுப்படக்கூடாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம், எல்லா மக்களுமே ஒருவித பயத்தோட பேசிக்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த அஸ்ட்ராசெனிகா ஊசி தான். ஏன்னு சொன்னால், அஸ்ட்ராசெனிகா ஊசி வந்த காலத்திலேயே, அதாவது கோவிட் காலத்திலேயே வந்து அந்த ஊசி பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் தான் இருந்தது. ஏன்னு சொன்னால், அந்த ஊசி போட்டுக்கொள்கிறார்களுக்கு வந்து ரத்தம் கட்டி வர்ற ஒரு நோய் வருது, அபூர்வமான பின்விளைவுகள் எல்லாம் ஏற்படுது என்று சொல்லி அந்த காலத்திலிருந்தே பேச்சு அடிபட்டு கொண்டே இருந்தது. இதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த அஸ்ட்ராசெனிகா ஊசி போடுறதை வந்து தவித்து கொண்டு வந்தவே. இப்போ அண்மை காலமாக ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கேன் என்று சொன்னால், இந்த அஸ்ட்ராசெனிகா ஊசி போட்டாக்களுக்கு வந்து மிகவும் அரிதான ஒரு சைட் எஃபெக்ட் ஒன்று ஏற்படுது என்று சொல்லி, அது மிகவும் அரிதாக இருந்தாலும் லட்சத்தில் ஒரு ஆளுக்கு என்று சொல்லி இருந்தாலுமே கூட அதனுடைய விளைவு வந்து மிகவும் ஆபத்தானது என்று சொல்லி சொல்லப்படுது. என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த அஸ்ட்ராசெனிகா ஊசி வந்து இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட உலகம் முழுவதும் இருந்து வித்ரோ பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. காரணம் அதில் இருக்கிற அந்த சைட் எஃபெக்ட் தான். அதே வேளையில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போய் கொண்டிருக்கு இங்கே யூகேல. ஆனால் அஸ்ட்ராசெனிகா கம்பெனி சொல்லி இருக்குது, நீதிமன்றத்தில் போய் கொண்டிருக்கிற அந்த வழக்குக்கும் இப்போ தாங்கள் வித்ரோ பண்ணுறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் சொல்லி இவியல் வித்ரோ பண்ணல, இந்த கம்பெனி தானாகவே முன் வந்து எல்லா வேக்சினையும் வந்து வித்ரோ பண்ணி கொண்டிருக்குது. எனவே அந்த நடவடிக்கைக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அஸ்ட்ராசெனிகா சொன்னாலுமே கூட உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும் வந்து இந்த அஸ்ட்ராசெனிகா ஊசி பற்றி ஒருவித பயத்தோடு தான் கதைச்சு கொண்டிருக்கணும். இந்த ஊசி போட்டவர்களில் யூகேல மட்டும் இதுவரைக்கும் 81 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 81 பேருடைய விவரங்களும் இருக்குது. மிக முக்கியமாக வந்து அவர்களுடைய ஏஜ் குரூப், அதாவது எந்தெந்த ஏஜ் குரூப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் என்கின்ற பட்டியல் இருக்கு. அந்த பட்டியலை வந்து நான் இதில் போட்டு காட்டுறேன்னு பாருங்க. இது வந்து உங்களை பயப்படுத்துறதுக்காகவோ உங்களை அச்சப்படுத்துறதுக்காகவோ நான் இந்த பட்டியலை போடல. நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்ற கதை நான் சொல்கிறேன். எந்தெந்த வயசில் வந்து அதிகமான நாட்கள் செத்திருக்கணும், எந்தெந்த வயசு குரூப்பில் வந்து கொஞ்சம் பேர் செத்திருக்கணும்ன்றதை நீங்கள் பாருங்க. இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் வரக்கூடிய அந்த சைட் எஃபெக்ட் வந்து மிகவும் ரயரான கேஸ், மிக மிக லட்சத்தில் உண்டு, கோடியில் உண்டு, அந்த மாதிரி ஒரு ரயரான கேஸை தவிர இது ஒரு பொதுவான கேஸ் கிடையாது. எனவே அஸ்ட்ராசெனிகா ஊசி போட்டவர்கள் வந்து இதை பற்றின ஒரு அச்சமான நிலைமையில, பயந்த நிலைமையில இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. எனவே வந்து தயவு செய்து யாருமே பயப்பட வேண்டாம். ஒரு விஷயம் நடக்கும்போது வர்ற பயத்தை விட அது நடந்துடுமோ என்று நெச்சு பயப்படுறதான் அதிகமாக இருக்கும். அதுதான் அதிக அளவு தாக்கத்தை எங்களுடைய உடலுக்கும் எங்களுடைய மனசுக்கும் தரும். எனவே தயவு செய்து யாருமே பயப்பட வேண்டாம். இது வந்து லட்சத்தில் உண்டு, கோடியில் உண்டுன்னு சொல்லி வெரி ரயர் கேஸ்.
எஸ். ஸோ இதை பற்றி யாருமே யோசிக்கவோ பயப்படவோ வேண்டாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இதை யோசிச்சு பயந்தோம் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு கூடுதலான சைட் எஃபெக்டை கொண்டு வரும். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் தகவல்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோஜனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் இன்னும் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.